நம்ம எஸ்சிடிசி பஸ்ஸில் ஆனந்தப்பறைன்னு ஒரு பஸ் இருக்குது. அது எந்த பஸ்ஸுன்னு உங்களுக்கு தெரியுமா மக்களே? சென்னையிலேருந்து குட்டம் வரைக்கும் போகக்கூடிய இந்த ஒரு பஸ்ஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தப்பறவைன்னு செல்ல பேர் இருக்குங்க. இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ் தாங்க. ஒரு ப்ரீமியமான பஸ்ஸுனே சொல்லலாம் அந்த பஸ்ஸை. ஏன்னா அந்த அளவுக்கு டிரைவர் அண்ணனும் கண்டக்டரும் பஸ்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த பஸ் வந்து சென்னையில் ஈவினிங் 4:15 கிளாம்பாக்கத்தில் எடுத்தாங்கன்னா அடுத்த நாள் காலைல 5:15 போல் குட்டம் ரீச் பண்ணுறாங்க. அதே மாதிரி மறுமார்க்கமாக குட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 3 மணிக்கு எடுத்தாங்கன்னா அடுத்த நாள் காலையில் 4 மணியை போல் சென்னை கிளாம்பாக்கம் ரீச் பண்ணுறாங்க. இந்த பஸ் எடுத்துக்க ரூட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கிளாம்பாக்கத்துலேருந்து எடுத்தாங்கன்னா திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, திருச்செந்தூர், உடன்குடி வழியாக குட்டம் போகிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2+2 அல்ட்ரா டிலக்ஸ் பஸ் தாங்க ரன் ஆகிட்டு இருந்தது. அது வேற ஒரு ரூட்டில் ரன் ஆகிட்டு இருந்தது. அது எந்த ரூட் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரூட்டில் போகிறதுனால நிறையா மக்கள் திருச்செந்தூர் மக்களே அதிகமாக பயணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பஸ்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் புக்கிங் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு எஸ்சிடிசியோட அவங்களோட ஆப்பை ப்ரமோட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப சூப்பரான விஷயங்க. நான் எந்த ஒரு பஸ்லையும் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இந்த ஒரு பஸ்ஸில் தாங்க பார்க்குறேன். பொதுவாக இருக்கும் ஆன்லைன் புக்கிங் ரிசர்வேஷன் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி அழகாக ஸ்டிக்கரிங் பண்ணி ஒட்டியிருக்கு நான் பார்த்ததில்ல. தமிழ்நாடு லோகோவோட போட்டிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த பஸ்ஸில் ஸ்டிக்கரிங் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து உங்களுக்கு ஆனந்தப்பறைன்னு போட்டிருக்கும். அதே மாதிரி திருச்செந்தூர் போகிறனால வேல் சிம்பிள் முன்னாடி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணியிருந்தால் அவங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. இந்த ரூட்டில் போகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை பழைய ரூட்லேயே விடணுமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க மக்களே.